ஆலூர் ஷானவாஸ், எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற வாக்கெடுப்புக்கு பிறகு சொன்ன ரெண்டு கருத்து முக்கியமானது. ஒன்று, அதிமுகவை உடைக்க முடியாது, பல பேர் பேசிட்டாங்க, நாங்கள் ஒன்றா தான் இருக்கிறோம், எங்களை பிரிக்க முடியாதுன்னு பேசின ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு கருத்து அவர் சொல்லியிருக்கிறார். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்க எதிர் வரிசையில் தான் உட்கார்ந்துருக்கிறாங்க, ஆளுங்கட்சின்றது திமுக மட்டும்தான், தோழமை கட்சியோ கூட்டணி கட்சியோ எல்லோரும் சட்டமன்றத்துக்குள்ள வந்துட்டா அவங்க எல்லாம் கூட எதிர்கட்சிகள் தான், அவங்க நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவாக நிற்காம சபாநாயகருக்கு ஆதரவாக பேசினதுன்றது வருத்தமா இருக்கு, அவங்க எதிர்கட்சியாக செயல்படலை அப்படின்னு ஒரு கோணத்தை கூட்டணி கட்சிகளை பார்த்து அவங்கள வலிந்து ஆதரிக்கிறாங்க அப்படின்னு உங்களை விமர்சிக்கிறாரு. இந்த ரெண்டுக்கும் உங்களுடைய கருத்து? இது ரெண்டு கருத்துமே அவருடைய இயலாமையை காட்டுகிறது. ஒன்று, அதிமுகவை உடைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். அதிமுகவை உடைக்க முடியாதுன்னு யாருக்கு சொல்கிறாரு? பிஜேபிக்கு தான் சொல்கிறார். ஏன்னா வேற யாரும் அதிமுகவை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலை, திமுக முயற்சி பண்ணலை, திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அந்த முயற்சியில் ஈடுபடலை. அப்போ வேற எந்த கட்சி இருக்குது தமிழ்நாட்டில்? அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் வேற யாராவது அதிமுக உடைக்க முயற்சி பண்ணுறாங்களான்னா அவங்களும் இல்லை. இருப்பது பாஜக மட்டும்தான். பாஜக தான் முயற்சி செய்கிறது. இப்போதும் செங்கோட்டையன் மோடியை புகழ்ந்து பேசி கொண்டிருக்கிறார், எடப்பாடியின் பெயரை சொல்ல தவிர்க்கிறார். அப்போ அது எங்கே போய் நிற்கிதுங்கிறது நல்லா தெரியும். பிஜேபி ஆதரவு தளத்தில் உள்ளவர்கள் மேடையில் தான் செங்கோட்டையன் ஏறி இதெல்லாம் பேசிக்கிட்டு வர்றார். அப்போது முழுக்க 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 அதிமுகவுக்குள் ஒரு பிரிவினையை ஏற்படுத்தியது பிஜேபி, ஓபிஎஸ்ஐ பிரித்து எடுத்தது பிஜேபி. இப்போ ஓபிஎஸ் எடப்பாடிக்கு ஆதரவாக செயல்படுங்கன்னு பிஜேபி சொல்லாமல் இன்னைக்கு அவையில் ஓபிஎஸ் இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாரா? அவர் எல்லாவற்றையும் மோடிட்ட கேட்டு செயல்படக்கூடியவர். அப்போ அவர் இன்னைக்கு எடப்பாடிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை அவைக்குள்ள எடுக்கிறாரு. இவ்வளோ நாளாக அவைக்கு வராதவர் இப்போ வர்றாரு அப்படின்னாலே அதெல்லாம் பெரிய செய்திகள் இருக்குது. அப்போ முழுக்க 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 அது பிஜேபிக்கு சொல்லப்பட்ட மெசேஜ் என்று தான் பார்க்கணும். எங்களுக்கு சொல்லப்பட்ட மெசேஜ் அதை பார்த்தா, ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைப்பது என்பது எளிதானது. ஏன்னா ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கும் மக்கள்கிட்ட, ஆட்சியில் இருப்பவர்களை எதிர்த்து கொள்கை அடிப்படையில், கருத்தியலின் அடிப்படையில், பிரச்சனைகளின் அடிப்படையில் எல்லாரையும் ஒன்று சேர்ப்பது என்பது எளிதான ஒன்று. அப்படி இருக்கும்போது அதை திமுக எதிர்க்கட்சியாக இருந்து மிக சிறப்பாக செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி ஆளும் கட்சியான திமுகவை எதிர்த்து அப்படி ஒரு அணி சேர்க்கையை செய்திருக்காரான்னு பார்த்தா இல்லை. ஏற்கனவே அவரோடு சேர்ந்தவர்களாவது அவர்களோடு இருக்கிறாரான்னு பார்த்தா இல்லை. இன்னைக்கு தேமுதிகவுடைய கருத்தெல்லாம் திமுக ஆதரவு கருத்தா வந்துகிட்டு இருக்கு பார்க்கிறோம். தேமுதிக திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சி இல்லை, இருந்த கட்சி இல்லை, அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி. அது திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்து பேசக்கூடிய ஒரு காட்சியை 2-3 நாட்களாக பார்க்கிறோம். பிஜேபி பிரிஞ்சு போயாச்சு, தமாக பிஜேபி கூட போயிட்டாங்க. அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள், பாமக இன்றைக்கு அவைக்கே வரல. இவர் எங்களை பார்த்து சொல்றாரு, அவரோடு கூட்டணியில் இருந்த கட்சிகளை இன்னைக்கு அவருக்கு பக்கம் நிக்கலையே. திமுக எதிர்ப்பு தானே பாமகவின் நிலைப்பாடு. எங்களுக்கு திமுக எதிர்ப்பு நிலைப்பாடு கிடையாது, நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம். காங்கிரஸோ, விசிகாவோ, கம்யூனிஸ்டுகளோ, மதிமுகவோ, மனிதநேய மக்கள் கட்சியோ, இன்றைக்கு வேல்முருகன் அவர்களோ எல்லாருமே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள். நாங்கள் கூட்டணி நிலைப்பாட்டை எடுக்கிறோம். ஆனால் அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் என்ன ஆச்சு? இன்னைக்கு அவங்க திமுக எதிர்ப்பு பேசிட்டு தான் இருக்காங்க. பாமக திமுக எதிர்ப்பு பேசுது, பாஜக திமுக எதிர்ப்பு பேசுது, அதிமுக திமுக எதிர்ப்பு பேசுது. அந்த ஒரு புள்ளியிலாவது இன்றைக்கு அவைக்குள்ள அதிமுக எடுத்த நிலைப்பாட்டுக்கு அவங்க போயிருக்கணும்ல. ஆனா பிஜேபியும் அவையில காணும், பாமகவையும் அவையில காணும். தன்னந்தனியாக கைவிடப்பட்டிருக்கிறார் எடப்பாடி. அவர் அதிமுக உறுப்பினர்களை வைத்து தான் இன்னைக்கு அந்த நிலைப்பாட்டுக்கு வர வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அப்போ அவரால் எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்க முடியவில்லை, தன்னோடு இருந்த கூட்டணி கட்சிகளை கூட தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லைங்கிறது அவர் பிரச்சனை. அவர் எங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் எதுக்கு இவர் கிழிக்கிற கோட்டுக்கு போனோம்? சபாநாயகர், பேரவைத் தலைவர் அவர்கள் அவைக்கு குந்தகம் ஏற்படக்கூடிய வகையில் எதுவும் நடக்கலை. இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய வருத்தம் என்னன்னா, அதை இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் நாகை மாலி அதை சுட்டி காட்டினார். 2 கண்கள் என்று சபாநாயகர் சொல்றாரு. ஒரு கண் ஆளும் கட்சி, இன்னொரு கண் எதிர்கட்சி என்று நடுவில் நாங்கள் கூட்டணி கட்சி இருக்கோம் கொஞ்சம் பேர்.
எங்களையும் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதுதான் உண்மை. என்னன்னா ஆளுங்கட்சிக்கு நேரம் ஒதுக்கப்படுகிறது, எதிர்க்கட்சிக்கு ஆளுங்கட்சியை விட அதிகமான நேரம் ஒதுக்கப்படுகிறது, கூட்டணி கட்சிக்கு தான் குறைவான நேரம் ஒதுக்கப்படுதுங்கிறது தான் நாங்க வைக்கக்கூடிய அவையில எங்களுடைய முறையீடே, எங்களுடைய வருத்தமே அதுதான். கூட்டணி கட்சிகளுக்கு பெல் அடிச்சிடுறீங்க சீக்கிரம், நாங்க வந்து அரசுக்கு ஆதரவான கருத்தை பேசும்போது கூட எங்களுக்கு வந்து மணி அடிச்சு சீக்கிரம் முடிங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது என்று நாங்க வருந்திக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது இன்றைக்கு கூட அவை குறிப்பிலே சொல்லப்பட்டது, ஆளுங்கட்சிக்கு 25 விழுக்காடு என்கிற அளவுக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருக்குது, 48 விழுக்காடு எதிர்க்கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவை குறிப்பில் பேரவைத் தலைவர் அந்த அவை நடவடிக்கைகள் எப்படி அமைஞ்சுது அப்படின்னு சொல்லி இதற்கு முந்தைய அவை குறிப்பு நடவடிக்கைகளை பற்றி ஒரு குறிப்பு சொன்னார். அந்த அளவுக்கு எதிர்க்கட்சிக்கு நேரம் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் மிக நீண்ட நேரம், அதாவது மதிய உணவு நேரத்தையெல்லாம் கடந்து 3 மணி 4 மணி ஆனாலும் கூட எல்லோரும் இருந்து எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதை கேட்கிறார்கள். முதலமைச்சர் இருந்து பதில் சொல்கிறார். ஆனால் முதலமைச்சர் பதில் சொல்லும் போது எதிர்க்கட்சி தலைவர் என்னைக்காவது உட்கார்ந்து இருக்காரா? அவங்க டேம் முடிஞ்ச உடனே பேசி முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. இதுதான் அவைக்கு அவர்கள் கொடுக்கிற மரியாதையா? என்னைக்காவது இவர் வைத்த குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் பதிலுரை சொல்லும் போது எடப்பாடி இருந்து கேட்டார், அதிமுக உறுப்பினர்கள் இருந்து அதை எதிர்கொண்டார்கள், அதை கேட்டாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ஆனால் இவர் வைக்கக்கூடிய ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் முதலமைச்சர் உட்கார்ந்து கேட்கிறார், ஆளுங்கட்சியுடைய சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் உட்கார்ந்து கேட்கிறாங்க, தோழமை கட்சியினர் நாங்க அத்தனை பேரும் உட்கார்ந்து இருக்கிறோம், இவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுலாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்படி இருக்கும்போது முதலமைச்சர் பதிலுரை சொல்லும் போது மட்டும் அவங்க மொத்தமா எந்திரிச்சு போயிடுவாங்க, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வெளிநடப்பு செஞ்சுட்டு போயிடுவாங்க, அல்லது அவையை விட்டே போயிடுவாங்க. இதுதான் அவங்க இந்த அவைக்கு கொடுக்கிற மரியாதை. இவங்க எங்களுக்கு நேரம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் எதுல நேரம் கொடுக்கலன்னு சொல்லணும். நேரம் கொடுக்கப்படுகிறது, அதைத்தான் சொல்றாங்கல்ல, எவ்வளவு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று புள்ளிவரமா சொல்றாங்க. இவர்கள் ஆட்சி காலத்தில் அப்படி நேரம் கொடுத்திருக்கிறாங்க பார்த்தா இல்ல. இவர்கள் ஆட்சி காலத்தில் முழுக்க முழுக்க குண்டுக்கட்டாக தூக்கி எதிர்க்கட்சிகளை வெளியே போட்டார்கள். மிகப்பெரிய வன்முறை வெடித்தது, கலவரம் நடந்துச்சு. இதுதான் நம்ம பார்க்கிறோம் அவைக்குள்ள. இந்த 4 ஆண்டுகள்ல எங்க வன்முறை வெடித்தது, எங்க கலவரம் நடந்துச்சு அவைக்குள்ள? அவைக்கு குந்தகம் ஏற்படக்கூடிய எந்த செயலும் நடக்கலையே. ஏன்? அது நடப்பதற்கான சூழலையே உருவாக்காமல் இந்த அவையை கண்ணியமாக கொண்டு போகிறார்கள். சபாநாயகர் அதை உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அவர் வந்து கொஞ்சம் கடுமையா பேசுவாரு, அது அப்படி கடுமையா பேசலைன்னா அந்த அவையை நடத்த முடியாது. கனிவானவர், கண்டிப்பானவர், முதலமைச்சர் அந்த உரையில சொல்றாரு பாருங்க, அதுதான் உண்மை. அந்த அளவுக்கு அவர் எல்லாரையும் வந்து ஒரு மாண்போடு நடத்தக்கூடியவர் தான் நம்முடைய பேரவைத் தலைவர். அதாவது அவரவர் உரிமையை கேட்ப தவறு. இப்ப நாங்க கேட்கிறோம், அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வெளியே வந்து செய்தியாளர்கள்ட்ட பல முறை பேசி இருக்கிறார், எனக்கு உரிய நேரம் கொடுக்கல, எனக்கு அப்படி ஆயிருச்சு இப்படி ஆயிருச்சு. நாங்களே பல முறை சபாநாயகர்கிட்ட போய் முறையிட்டு இருக்கோம், எங்களுக்கு உரிய நேரம் கொடுங்க என்றெல்லாம். இது வந்து அவரவர் உரிமை. எதிர்க்கட்சியும் தனக்கான நேரத்திற்காக கேட்பது, போராடுவது என்பது அவர்களுடைய உரிமை, அதை நம்ம மதிக்கிறோம். ஆனால் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அவையில் என்ன நடந்துச்சு? ஒவ்வொரு சட்ட மசோதா வரும்போதும், ஒவ்வொரு தீர்மானங்கள் வரும்போதும், தனி தீர்மானங்கள் வரும்போதும் முதலமைச்சர் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு? ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிக்கு இடையில் அது தொடர்பான வாத பிரதிவாத சூடாகி கருத்துக்கள் கொஞ்சம் கடுமையா போகும்போது முதலமைச்சர் உடனே தலையிட்டு ஆளுங்கட்சி தரப்பை அமைதிப்படுத்துவார். யாரும் பேசாதீங்க, நமக்கு நோக்கம் தான் முக்கியம், இந்த தீர்மானம் ஏகமனதாக நிறைவேறணும், இந்த சட்ட மசோதா ஏகமனதாக நிறைவேறணும், மாற்று கருத்து வந்து யாராவது அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா அந்த நோக்கம் பாழாயிடும், அதனால அமைதியா இருங்கன்னு ஆளும் தரப்பை கட்டுப்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் பார்த்திருக்கிறோம் நாங்க. ஒரு மசோதா கூட எதிர்க்கட்சி வெளியே போயிட்டாங்க, ஆளுங்கட்சியும் கூட்டணி கட்சியும் சேர்ந்து தான் நிறைவேற்றினாங்கன்னு காட்டுங்க பார்ப்போம். அனைத்து மசோதாக்களும் அனைத்து தனி தீர்மானங்களும் ஏகமனதாக எதிர்க்கட்சிகளையும் உள்ளடக்கி இயற்றப்பட்டிருக்கிறது. இதுதான் வெற்றி. அப்ப ஜனநாயகமான அணுகுமுறை கையில் இருந்தா தானே இதை பண்ண முடியும், இதை சாதிக்க முடியும். அப்படி சாதிச்சிருக்காருல பல விஷயங்கள்ல. அப்ப அவை வந்து அவ்வளவு மாண்போடு நடத்தப்படும் போது பேரவைத் தலைவர் மீது இவ்வளவு கடுமையை காட்ட வேண்டிய தேவையே இல்லை. அப்ப இதுக்கு பின்னால் வேற ஏதோ ஒரு அரசியல் இருக்கு. இந்த சம்பவத்தை வைத்து அதிமுக வேறு ஏதோ ஒரு அரசியல் காயை நகர்த்தி இருக்கிறது என்பதுதான் இதுல இருந்து நமக்கு தெரிய வருது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.